வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் ஃப்ரைடேக்கான மார்க்கெட் வந்துட்டு நான் லேர்னிங் வீடியோவாக போட்டிருந்தேன். பார்க்காதவங்க ஐ பட்டனில் வந்துட்டு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதில் நிறைய சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ட்ரேடிங் பற்றின ஸ்கேமிங் எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீக் எஃப்என்டோ பற்றின வீடியோ, எஃப்என்டோ டாக்ஸஸ் பற்றின வீடியோவும் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,660 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 52,660 ஓகே, நம்ம மார்க் பண்ணியாச்சு. 52,660 வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். அதை வந்துட்டு எல்லோ கலர் லைனில் வந்துட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் 52,660. ஓகேங்களா? பிவிசி. ஸோ இதுதான் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். அதை தாண்டி நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கேப் ஆர்டர் மார்க்கெட் அன்றைக்கி கேப் டவுன் ஆயிருந்தது லாஸ்ட் வீக். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க, கேப் ஆர்டர். அதுக்கப்புறம் அகெயின் மேலே ஒரு கேப் ஆர்டர். ஓகேங்களா? எங்கேருந்து கேப் டவுன் ஆச்சோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வெர்ஜின் சிபிஆர், இந்த சிபிஆர் ரொம்ப நேரோ. ஸோ அது வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ. ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது 52,300 கிட்ட. அப்புறம் 52,820 கிட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஆல்ரெடி இருக்க வெர்ஜினை தான் வந்துட்டு மார்க்கெட் ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வேலிட்லாம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வெர்ஜின் ஆல்ரெடி டெஸ்ட் ஆன வெர்ஜின் தான். இது நோ மோர் வந்துட்டு வெர்ஜினாவே இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்துட்டு மாற்றுறோம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணுறோம். அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்துட்டு இந்த வீக்கு நியூவாக தான் வரும். ஸோ வீக்லி ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அப்மோஸ்ட் 53,307 இருக்குது. ஸோ அதையும் வீக்லி ஹை எல்லோ லைனில் கொடுத்துக்கலாம். வீக்லி லோன் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியே லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 51,971. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே என்னாச்சு? கேப் டவுன் ஆச்சு. பட் இந்த வெர்ஜின் சிபிஆரில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு டோட்டலி அப் சைடில் மூவ் ஆகிட்டு கன்சாலிடேஷன் ஆகி திரும்ப இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாமல், இது ஃபஸ்ட்டு ஸ்விங், இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்விங் வந்துட்டு அப்படியே அப் சைடில் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ சிம்பிள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ் 52,660 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஜூம் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாயிண்ட்ஸ் கவனிங்க. இந்த ஸ்விங் வந்துட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். சப்போஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகாமல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பையிங் ஹேப்பனிங் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா 52,800 இருக்கும். இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே 53,000 ரவுண்ட் லெவல் போயிடும். இது 2 டார்கெட்ஸ். நீங்கள் ஃப்ளாட் ஓப்பனிங் வித் பையிங்க்கு வந்துச்சுன்னா, இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகி பையிங்க்கு வந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் அப்போ நினச்சிக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து ஸ்விங் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அப் சைடில் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில் வந்துட்டு என்னென்ன டார்கெட்ஸ்னு சொல்லிட்டு 52,851, 53,072 ஒன்று சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த ஸ்விங் வந்து ஹோல்ட் ஆகலை, பிரேக் ஆகுதுங்கிற பட்சத்தில், இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஸ்விங் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணுதா இல்லை பிரேக் டவுன் கொடுக்குதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த ஸ்விங்கை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பிரேக் டவுன் கொடுத்துருச்சுன்னா தென் லோவர் சைட்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அக்ரெசிவாக செல்லிங் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நான் ஃப்ளாட் ஓப்பனிங் பற்றி பேசினேன். ஃப்ளாட்டாக ஓப்பனிங் ஸ்விங் ஹோல்ட் ஆகுறது ஃபெயிலியர் ஆகிறத பற்றி பேசி டார்கெட் சொல்லியிருக்கேன். சப்போஸ் எடுத்தோடனே கேப் டவுன் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்விங் கிட்ட நீங்கள் வந்து வெயிட் பண்ணும். டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷனான்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடுங்க. டபிள்யூனா அகெயின் இதே தான் 52,660. அப்புறம் அப் சைடில் பார்த்தீங்கன்னா 837, அப்புறம் மேலே 53,000. எம் போட்டு டவுன் சைடில் பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஸோ டவுன் சைடில் வந்துட்டு லோவர் லெவல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல இருக்க அனாலிசிஸ். இதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸோ நீங்கள் 53,000 கேப் அப் ஆகுது அப்படின்னா
பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நெகட்டிவ் கேன்லா இல்ல பையிங் கேன்லா ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க. 5 மினிட்ஸ் ஸ்மால் நெகட்டிவ் கேன்லா இருந்தா ஷார்ட் பண்ணி இந்த க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் டார்கெட் புக் பண்ணுங்க. அப்படி இல்லாம எடுத்தோனே பெரிய ரெட் கேண்டில் கீழ வந்துருச்சு அப்படின்னா, க்ளோசிங் பிரைஸ் எப்படி ஹோல்ட் ஆகுதுங்கிறத பாருங்க. இதுதான் நாளைக்கான சிம்பிள் அனாலிசிஸ். ஓகே. ஒன்ஸ் அகைன் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியரா இன்னொரு வாட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த ஸ்விங் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பையிங் ஸ்விங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் டே ஹை, அந்த நீட்லோட ஹை, நெக்ஸ்ட் 53,000. சப்போஸ் செல்லிங் ட்ரேட் வருது அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அக்ரெசிவா ஷார்ட் பண்ணுங்கிறவங்க இந்த ஸ்விங் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஷார்ட் பண்ணுங்க. இதே தான் கேப் டவுனுக்கும் WRMன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கேப் அப் ஆகுது அப்படின்னா, மேல வந்துட்டு உங்களுக்கு எப்படி செல்லிங் இந்த இடத்த வந்து கேப் அப் பாசிட்டிவ் கேப் அப்பா, நெகட்டிவ் கேப் அப்பான்னு உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சின்ன ரெட் கேன்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, இட்ஸ் அ நெகட்டிவ் கேப் அப். உங்களுக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எடுத்தோனே பெரிய ரெட் கேண்டில் வருது அப்படின்னா, இந்த க்ளோசிங் பிரைஸ் மேபி சப்போர்ட்டா கூட ஆக்ட் ஆகலாம். ஸோ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது இங்க வந்து பையிங் ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸ் ப்ரீ பிளான்டா வச்சுக்கோங்க. இதுக்கேத்த மாரி மார்க்கெட் ஓப்பன் ஆகி கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி பிரைஸ் அந்தந்த பிரைஸ் அக்செப்ட் பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுதுன்றத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. எப்பவும் நான் சொல்றது தான், ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் தான் அட் எனி ட்ரேட். நீங்க எவ்வளோதான் பெர்ஃபெக்ட்டா அனலைசிஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ட்ரேட வந்து எடுத்தாலும் ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிற டிசிப்ளின் வந்துட்டு நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் vlogல பார்க்கலாம். அன்டில் தென் மறக்காம நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. புதுசா யாராவது பார்க்குறீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கூட டவுன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட பேஜை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.